முகநூல் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சித்ரா லட்சுமணன் என்ற பெயரிலும் சோஷியல் டாக்கீஸ் என்ற பெயரிலும் முகநூல் பக்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே வரிசையில் இப்போ சாய் வித் சித்ரா என்ற பெயரிலே ஒரு முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற எல்லா நேர்காணல்களும் இனி சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தில் தான் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மற்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு ஆதரவை இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் தாங்கள் அன்பு கூர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தை லைக் பண்ண தவறாதீங்க. நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், மாமன் திரைப்படத்தை பார்த்தேன். புதிய தொழில்நுட்ப கலைஞர்களோட உருவாகி இருக்கிற இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு வரம்னு தான் சொல்லுவேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு மலேசியாவிலிருந்து சுபனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. மாமன் திரைப்படம் ரசிகர் மத்தியிலே நல்லதொரு வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்ற படமாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த படத்துக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க புதிய தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து தயாரிக்கப்பட்ட படமாக சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான ஹேஷம் அப்துல் வஹாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மலையாள பட உலகிலே இசையமைப்பாளராக இருப்பவர் அவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார்னுடைய வீடு பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சான்னு சேலம்ல இருந்து அன்பு கேட்டிருக்காங்க. சிவாஜி வீட்டு பிரச்சனை முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. சமுத்திரகனி சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பெங்களூர்ல இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சமுத்திரகனி இப்போது கதாநாயகனாக நடித்து ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு பயணிக்கு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 2 மாதத்துக்கு அந்த படத்தில் தான் சமுத்திரகனியுடைய முழு கவனமும் இருக்க போகிறது. எஸ்.ஜே. சூர்யா சார் ஹீரோவா நடிக்கிறது சரியா, வில்லனா நடிக்கிறது சரியா, அல்லது இயக்குனர் ஆகிறது சரியான்னு பாண்டிச்சேரியில இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா இயக்குனராக இருப்பதும் சரிதான், கதாநாயகனாக இருப்பதும் சரிதான், வில்லனாக இருப்பதும் சரிதான். ஆனால் மக்கள் மத்தியிலே எந்த எஸ்.ஜே. சூர்யாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தொடர்ந்து கிடைக்கிறது அப்படின்றத தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வில்லன் வேடத்திலே அவர் நடிக்கும்போது தான் அவருக்கு வரவேற்பு மிகப்பெரிய அளவில் கிடைக்கிறது. அதனால் இப்போதைக்கு அதை அவர் தொடர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆலோசனை. விஷாலன் சாய்தன் ஷிகா காதலிக்கிறது உண்மையான பட்டுக்கோட்டையிலேருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. தங்களுடைய திருமண தேதியே விஷாலும் சாய்தன் ஷிகாவும் திங்கள் நடைபெற்ற ஒரு திரைப்பட விழாவிலே அறிவித்து விட்டார். நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியான ஆர்த்தி மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைதானு சென்னையிலிருந்து ஸ்ரீ கேட்டிருக்காங்க. இது அவங்க 2 பேருக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம் இல்லையா? அதை பற்றி நாம கருத்து சொல்றது எப்படி சரியா இருக்கும்? சத்யா மூவிஸ் தயாரிச்ச திரைப்படங்கள்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. சத்யா மூவிஸ் தயாரிப்பிலே புதிய வானம் என்ற படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருக்கிறார். அந்த படத்தை இயக்கியது ஆர்.வி. உதயகுமார். இந்த திரைப்படம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலே எடுக்கப்பட்ட திரைப்படம். நடிகர் அஜித்குமாரனுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு ஹைதராபாத்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. அஜித்தினுடைய அடுத்த படத்தை இவர் தான் இயக்க போறார், அவர் தான் இயக்க போறார் என்று பலவாறான செய்திகள் வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது உண்மைதான். ஆனால் தன்னுடைய அடுத்த தயாரிப்பாளரை பற்றியோ இயக்குனரை பற்றியோ இன்னும் அஜித் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்றது தான் உண்மை. நடிகை சமந்தாவினுடைய உடல்நிலை இப்போ முற்றிலுமா சரியாயிருச்சான்னு புதுக்கோட்டையிலிருந்து ஹரி கேட்டிருக்காங்க. சமந்தாவினுடைய உடல்நிலை ஏறக்குறைய 85% சரியாகிவிட்டது. இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் சார் விஜயகாந்த் சார்னுடைய மகனை வச்சு ரமணா பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருவள்ளூர்ல இருந்து சரத் கேட்டிருக்காங்க. விஜயகாந்துடைய மகனான சண்முக பாண்டியனை வைத்து ரமணா பார்ட் 2 ஏ.ஆர். முருகதாஸ் எடுக்கக்கூடும். ஆனால் எப்போது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய அடுத்த சீசன் எப்போ தொடங்கும்னு பெங்களூர்ல இருந்து ஷர்லி கேட்டிருக்காங்க. திரைப்பட ரசிகர்கள் எல்லாம் திரைப்படங்களை எதிர்பார்ப்பதுக்கு நிகராக இப்போ பிக் பாஸ் சீசனை எதிர்பார்க்க தொடங்கிட்டீங்க அப்படின்றத உங்களுடைய கேள்வியை பார்க்கும்போது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிக் பாஸ் அடுத்த சீசன் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்றத பற்றி இன்னும் முறையான அறிவிப்பு விஜய் டிவி நிறுவனத்திலேருந்து வரல. சுந்தர்சி சாருக்கு என்னதான் ஆச்சுன்னு சென்னையிலேருந்து விகாஸ் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் சுந்தர்சி. அவருடைய கேங்கர்ஸ் திரைப்படம் அவ்வளவா வெற்றி பெறலை. உடனே சுந்தர்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. இதுதான் தமிழ் சினிமாவிலும் இயங்கி கொண்டிருக்கின்ற சூழல். பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கும் அடி சறுக்குன்னு. அப்படி ஒரு சின்ன சறுக்கல் அந்த படத்தின் மூலம் சுந்தருக்கு ஏற்பட்டதாகத்தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 திரைப்படத்தில் நடிகர் ஆர்.ஜே. பாலாஜியினுடைய பங்கு என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஜனனி கேட்டிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் பார்ட் 2ல் ஆர்.ஜே. பாலாஜியினுடைய பங்குன்னா
மூக்குத்தி அம்மன் அப்படின்ற அந்த டைட்டில் மட்டும்தான். நடிகர் ஜெமினி கணேசன் சாருக்கு கேஜே யேசுதாஸ் சார் பின்னணி பாடல்கள் பாடியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கேஜே யேசுதாஸ் ஜெமினி கணேசனுக்கு பின்னணி பாடல்கள் பாடியிருக்கிறார். இனி நடிகர் சூரிய காமெடி வேடங்கள்ல பார்க்கவே முடியாதான்னு ஸ்ரீரங்கப்பட்டணம்ல இருந்து வேதா கேட்டிருக்காங்க. இனி சூரிய நகைச்சுவை கதாபாத்திரங்களில் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நகைச்சுவை கதாநாயகன் பாத்திரங்கள் சரியாக அமைந்தால் நிச்சயமாக அதில் சூரிய நடிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடிகர் விஜயனுடைய கட்சிக்கு தேர்தல் நேரங்களில் நடிகர்கள் சூர்யா அஜித் ஆதரவு கொடுப்பாங்களான்னு சென்னையிலிருந்து பிரசீத் கேட்டிருக்காங்க. தேர்தலில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அஜித்தும் சூர்யாவும் ஆதரவு அளிப்பதாக இருந்தால் கூட அதை வெளிப்படையாக நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அதற்கான காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும். இயக்குனர் சங்கர் சாரனுடைய அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க போறது யாருன்னு மதுரையிலிருந்து ராம்குமார் கேட்டிருக்காங்க. சங்கருடைய அடுத்த படத்தை பென் மீடியா தான் தயாரிக்க போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தொடங்கி காமெடியானா மாறி அதோட நின்று விடாம இன்னைக்கு ஒரு நல்ல தரமான திரைப்படங்களை கொடுக்கிற நடிகர்கள் சூரி அண்ட் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மலேசியாவிலிருந்து கமலாமணியம் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சூர்யா இருவருமே இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே ஒரு நல்ல இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய அசராத உழைப்பு. அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போலவே நடிகர்களும் சிவாஜி கணேசனும் மிக நெருக்கமாக எல்லா காலகட்டத்திலும் பழகி கொண்டிருந்தவர் தான் எம்.எஸ். விஸ்வநாதன். அப்படி சிவாஜியோடு அவருக்கு நெருக்கமான நட்பு இருந்த போதிலும் சிவாஜி ஃபிலிம்ஸில் மட்டும் எம்.எஸ். விஸ்வநாதனை ராசி இல்லாத இசையமைப்பாளர் என்று தான் சொல்லி கொண்டிருந்தார். நட்பு வேற தொழில் வேற அப்படின்றதில் சிவாஜி, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஆகிய இருவருமே தெளிவாக இருந்ததுனால அது போன்ற விமர்சனங்களை பற்றியெல்லாம் எம்.எஸ். விஸ்வநாதன் எந்த காலகட்டத்திலும் கவலைப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் புதிய பறவை படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவரை தேடி வந்தது. தன்னை அந்த நிறுவனத்தை சார்ந்த சிலர் எப்படி விமர்சிக்கிறார்கள் அப்படின்றத பற்றி எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படின்னாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் புதிய பறவை படத்துக்கு அவர் இசையமைக்க ஒப்புக்கொண்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர்களும் சிவாஜியோடு அவருக்கு இருந்த நட்பு தான். புதிய பறவை படத்துக்கு பின்னாலே சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு ஆஸ்தான இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான் என்று சொல்கின்ற அளவுக்கு புதிய பறவை படத்திலே எல்லா பாடல்களும் வெற்றி பாடல்களாக அமைந்தன. எம்.எஸ். விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றிய விமர்சனங்களுக்கெல்லாம் இப்படி பாட்டால் பதில் சொல்லுவது தான் அவருடைய வழக்கம். போனால் போகட்டும் போடா எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சரோஜா தேவி படத்தில் நடிக்கிறாங்க. பப்பிம்மா கல்யாணம், சிவாஜி கல்யாணத்துக்கு போகல. 5:30 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்குள்ளே முடிச்சுவிட்டோம் பாட்டை. ரஷ்ஷு போய் பாட்டு பார்த்தோம்னா 3 அடி நான் சிங்க். எம்.ஆர். ராதா நல்ல பழகுவார் அவங்கக்கிட்ட. கண்டினியூட்டியில் ஒரு விபூதி இப்படி போட்டிருந்தார். இந்த இடத்துல அண்ணே அந்த விபூதி இங்கே போட்டிருந்தீங்க காணும். எங்கள் பீம்சிங் சாருக்கு நிறைய நல்ல மரியாதை, நல்ல படங்கள் ஓடி. ஆமாம், இல்லை 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வெற்றி. ஆமாம், ஆக்சுவலாக அவர் ஒரு தடவை பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.